மெட்டால இருந்து எனக்கு $25 ஃபைன் பே பண்ணாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? If you would like, I can give you a coupon worth $25 for the compensation, because this is the inconvenience which the system has caused, and we would like to give you. இப்படி சம்மந்தமே இல்லாம மெட்டா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்கன்றது எனக்கே தெரியாது. ஸோ மெட்டா பண்ண இந்த ஒரு தப்புனால என்னோட கிளைண்ட்டுக்கு நான் எப்படி $25 ஆட் கிரெடிட்டா வாங்கி கொடுத்தேன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். திஸ் இஸ் டே 38 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. நான் என்னோட ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் இருந்து இந்த கிளைண்ட் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. அது என்னன்னா, அவங்களோட கிரெடிட் கார்டு மூலமா மெட்டாக்கு ஆடுக்கான பில்லெல்லாம் ஆட்டோ டெபிட் மூலமா பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த கார்டை ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரின்னு போய் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா 72 ஹார்ஸ் தாண்டி தான் மெட்டா சைட்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. சரி, ஓகே, 3 டேஸ்க்கு மேலே வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே 1300க்கு மேலே மெட்டா ஆட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டு பே பண்ண பிறகு தான் கார்டை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அதையும் பே பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலான்னு பார்த்தா ரிமூவ் ஆகலை. மறுபடியும் 199 பே பண்ண சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணனா, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மெட்டா சப்போர்ட்டட் டீமுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட 1 hour டிஸ்கஷனுக்கு அப்புறம் மெட்டா சைடில் இருந்தே இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணனால நமக்கு மெட்டா சைடில் இருந்தே $25 ஆட் கிரெடிட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உங்களோட ஆட் மேனேஜர்லையும் குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஏதாவது உங்கள் ஆட் மேனேஜரில் ஃபிஷியாக நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக அவங்க சப்போர்ட் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க. அவங்களே உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணிடுவாங்க. இதனால உங்களுக்கு ஆட் கிரெடிட்ஸ் கிடைக்க கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸல்ல நான் எப்படி சப்போர்ட் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணேன், அவங்க கிட்ட இருந்து என்னால் எப்படி ஆட் கிரெடிட் கிளைம் பண்ண முடிஞ்சது அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டாக்குமெண்ட்ல போட்டு கொடுத்துருக்கேன். அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வேணும்னா கமெண்ட்ல மெட்டா ஆட் கிரெடிட்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.